Happy New Year to all my sisters and brothers, sister-in-laws and brother-in-laws. எனக்கு நேட்டிவ் தஞ்சாவூர். நான் பிறந்தது வளர்ந்தது படித்தது எல்லாம் தஞ்சாவூர். எனக்கு ஹஸ்பண்ட் ஊர் மானாமதுரை. பிறந்தது 16 வீடு, ஹஸ்பண்ட் வீடு 8 வீடு. குலதெய்வம் கோயில் சாத்தூர் வீரசின்னம்மாள் கோயில். எனக்கு ஒரு 10 இயர்ஸ்லேருந்தே எனக்கு பிஸ்னஸ் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை, சின்ன பிள்ளையிலேருந்து. ஆனால் அது இப்போ வரைக்கும் நடக்கலை. அதுக்காக தான் நான் மெயினாக வந்தேன். எல்லோரும் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நடக்கும் கண்டிப்பாக. என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஆசை எனக்கு இன்னும் இருந்துக்கிட்டே இருக்குது 10 இயர்ஸ்லேருந்து. அதுக்காக தான் நான் மெயினாக வந்தேன். நான் யோகா டீச்சர். நான் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷில் யோகா சர்டிஃபிகேஷன் போர்ட்லேருந்து யோகா டீச்சர் அண்ட் எவாலுவேட்டர் அப்படிங்கிற கோர்ஸ் முடிச்சிருக்கேன். நான் இப்போது 2 இயர்ஸாக இந்த யோகா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். யோகா ப்ராக்டிஸ் பண்ணி என்னுடைய ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்குது. நம்ம என்ன பிரச்சனைனா, யோகாவை நம்ம எந்த சோஷியல் மீடியாலையும் நம்ம கற்றுக்கலாம், ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக செய்யணும். அதுதான் நமக்கு பிரச்சனை. நம்ம டெய்லி காலையில் சின்ன குழந்தைங்கள இருக்கும் போதுலேருந்து ஸ்கூலுக்கு போகிறோம், காலேஜுக்கு போகிறோம், அப்புறம் வேலைக்கு போகிறோம். இப்படி நம்ம ஃபேமிலி லைஃபு இப்படியே போயிட்டே இருக்குது. நம்ம ஹெல்த்து, நம்மளுடைய மைண்டு, நம்ம ஸ்ட்ரெஸ் ரிலீஃபு, இதுக்கு நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதில்ல. அதனால் நம்ம காலையில் நம்ம 1 மணி நேரம் இதுக்குன்னு நம்ம டைம் ஒதுக்கணும். நம்ம நான் ஜூமில் யோகா கிளாஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நான் என்ன பண்ணுவேன்னா, காலையில் எல்லோரும் கால் பண்ணி எழுப்பி விட்ருவேன். 5 to 6 AM நான் ரெகுலராக கிளாஸ் வச்சிட்ருக்கேன். ஒரு 4:30க்கு ½ அன் ஹவர் பிஃபோர் எல்லோரையும் கால் பண்ணி எழுப்பி விட்டு நான் செய்ய வச்சுருவேன் ப்ராக்டிஸை. அதுதான் நம்மக்கிட்ட உள்ள ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இது என்னென்னா, நிறைய பேர் ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே யாரை பார்த்தாலும் ஸ்லீப் டிஸார்டர் இருக்குது, தூக்கமின்மை. நைட்டெலாம் தூங்கவே முடியல, நைட்டெலாம் தூக்கம் வரல. நிறைய பேர் ஸ்லீப்பிங் டேப்லெட் போட்டு தூங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இது அந்த டைமிங் அவங்களுக்கு தூக்கம் வந்தாலும் இதை ரொம்ப நாள் இந்த டேப்லெட்லாம் யூஸ் பண்ணி தூங்கும்போது அவங்களோட ஹெல்த்து கண்டிப்பாக பாதிக்கும். ஸோ நம்ம இப்போ நம்ம இந்த யோகா ப்ராக்டிஸ் பண்ணும்போது காலையில் 4 மணி 4:30க்கு எந்திரிக்கணும் அப்படின்னா நைட்டு 8:30 9 மணிக்கெலாம் தூங்க போயிடுறாங்க. அப்போது அவங்களுக்கு நல்ல தூக்கம் கிடைக்கிது. காலைல சீக்கிரம் ஏர்லி டு பெட் அண்ட் ஏர்லி ஃப்ரம் பெட் அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிஸ்க்கு அவங்க வந்துடுறாங்க. ஸோ நம்ம யோகா நம்ம அர்ஜெண்ட் நான் இப்போ ஸ்கூலுக்கு போகணும், காலேஜ் போகணும், நான் வேலைக்கு போகணும், இந்த ஏர்னிங் சோர்ஸில் இருக்கேன், வீட்டில் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அர்ஜென்ட்டான வேலைகளுக்கு நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா, நம்ம இம்பார்ட்டண்ட்டான வேலைகள்னு ஒன்று இருக்குது. நம்ம ஹெல்த்தை கவனிச்சிக்கணும், நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப்பில் இருக்கணும். என்ன டிசீஸுமே நம்மளுடைய மைண்டு, நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸு, அதுதான் நமக்கு டிசீஸ்க்கு பேஸே. நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு அது செகண்ட்ரியாக இருக்குது. நம்ம மனசில் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு பீஸ்ஃபுல் மைண்டை நம்ம வச்சுருந்தோம்னா நமக்கு எந்த டிசீஸுமே வராது, நமக்கு ஸ்லீப் டிஸார்டர்ஸ் வராது. நம்ம சீக்கிரமாக தூங்கி சீக்கிரமாக எழுந்திருப்போம். நம்ம ஃபோனை நம்ம தேவைக்கு நம்ம பயன்படுத்திக்குவோம். ஃபோன் எங்கெல்லாம் இழுத்துட்டு போதோ ஃபோன் பின்னால் போகாமல், எனக்கு என்ன காலைல ஜூமுக்கு ஃபோனில் தான் அட்டன் பண்ணுறோம், 1 hour ஃபோனில் தான் யூஸ் பண்ணுறோம். என்னுடைய வளர்ச்சிக்கு நான் ஃபோனை யூஸ் பண்ணிக்கணும். அந்த மாதிரி நம்ம ஒரு லைஃப் ஸ்டைலில் கரெக்ட் பண்ணும்போது நம்மளுடைய ஹெல்த்து, மைண்டு எல்லாமே நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். ஒரு லேசினஸ்ஸு, ஒரு தோல்வி அடைஞ்சாலும் அதை தாங்கிக்கிற சக்தி, ஈக்வானிமஸ், அந்த மாதிரி ஒரு பழக்கத்துக்கு நம்மளை இந்த யோகா ப்ராக்டிசஸ் நம்மளுக்கு வழங்குது. நம்ம எல்லோரும் நம்மளுடைய ஹெல்த்தையும் நம்மளுடைய மனசையும் அமைதியாகவும், எந்த சூழ்நிலையிலையும் நம்ம தோற்றாலும் ஜெயித்தாலும் அதனால் நம்ம மனசு பாதிக்காத அளவில் நம்மளுடைய உடலையும் மனதையும் நம்ம எப்போதும் நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலையில் ஆரோக்கியமாக நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.